மூன்றாவது முறையாக பிரதமராகும் எண்ணமில்லை என்கிறார் 100 வயது மகாதேர். சிரம்பான் சாலையோரத்தில் 2 குழந்தைகள், எந்த பிரச்சனையும் இல்லை, போலீசார் விளக்கம். ஜொஹூரில் யானைகள் இடமாற்ற நடவடிக்கை. கிலுவாங் பகுதியில் 6 யானைகள் இடமாற்றம் என்றது பிரகலித்தான். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு நரம்பு கோளாறு, கணுக்கால் வீக்கம், வெள்ளை மாளிகை தகவல் வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தானில் பஞ்சாப் மாநிலம் முழுமையிலும் கடும் மழை, ஒரே நாளில் 63 பேர் மரணம். 100 வயதை எட்டிவிட்ட நிலையில் மூன்றாவது முறையாக பிரதமராகும் எண்ணம் தமக்கில்லை என டாக்டர் மகாதேர் முஹம்மட் கூறியுள்ளார். ஒருவேளை பரிகாத்தா நேஷனல் கூட்டணி அடுத்த ஆட்சியை பிடித்தால் அதன் ஆலோசகராக இருக்கவே தாம் விரும்புவதாக அவர் கூறினார். இந்த 100 வயதில் முன்பு போல் என்னால் சுறுசுறுப்பாக இயங்க முடியாது, எனவே நாட்டை இளைய தலைமுறை வழிநடத்தட்டும் என்றார் அவர். 24 ஆண்டுகள் பிரதமராகவும் 80 ஆண்டுகள் அரசியல் வாழ்விலும் தாம் இருந்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். கடா அலோஸ்தார் சுக்காமுனான்தி அரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற ஹிம்புனான் மண்டாட் நகாராவான் பேரணியில் பங்கேற்று பேசியபோது மகாதேர் அதனை தெரிவித்தார். பரிகாத்தான் தலைவரும் மற்றொரு முன்னாள் பிரதமருமான தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின், பாஸ் கட்சி தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் அடி அவாங், கடா மந்திரி பசார் டத்தோஸ்ரீ முகமது சனுசி முகமது நோர் உள்ளிட்டோரும் அதில் பங்கேற்றனர். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை பதவி விலகுமாறு அழுத்தம் கொடுப்பதை நோக்கமாக கொண்டு ஜூலை 26ஆம் தேதி கோலாலம்பூரில் நடைபெற உள்ள ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்திற்கான முன்னோட்டமாக நேற்றைய இந்த பேரணியை பரிகாத்தான் தலைவர்கள் வருணித்தனர். Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my. Dr. Apparao Sannasayin, the Rubber Estate Boy. பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். ஜொஹோர் பாருவில் இன்று காலை பள்ளி வேன் கவிழ்ந்ததில் 16 இடைநிலை பள்ளி மாணவர்களும் 6 ஆரம்ப பள்ளி மாணவர்களும் காயமடைந்தனர். மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளி செல்லும் வழியில் ஜலான் அப்துல் சமாட் சாலையில் காலை 7 மணிக்கு வேன் கவிழ்ந்தது. மூடப்படாமல் இருந்த மேன்ஹோல் எனப்படும் பாதாள சாக்கடை குழியை வேன் மோதியதே விபத்துக்கு காரணம் என நம்பப்படுகிறது. காயமடைந்தவர்களில் ஜாலான் யாயா அவால் தமிழ் பள்ளி மாணவர்களும் அடங்குவர் என ஜொஹோர் ஆட்சிக்குழு உறுப்பினர் அஸ்னான் தமின் தெரிவித்தார். அவர்களுக்கு கைவிரல் மற்றும் கை எலும்புகளில் முறிவு ஏற்பட்டுள்ளது. மாணவர்களை மருத்துவமனைக்கு நேரில் சென்றும் அவர் நலம் விசாரித்தார். அச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என கூறிய அஸ்னான், வரும் காலங்களில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தார். அந்த வேன் கவிழ்ந்த சம்பவத்தின் வீடியோவும் புகைப்படங்களும் முன்னதாக வைரலாகி இருந்தன. Hidup banyak cabaran? Mesti boleh. Cloud9 naik semangatmu. Kelembutan karamel, kacang rangup, coklat enak. Cloud9 baharu. Cloud9 Crispy Crunch. Cloud9. கடந்த திங்கட்கிழமை தொடங்கப்பட்ட யானைகள் இடமாற்ற நடவடிக்கையின் மூலம் கிலுவாங் கஹாங் கம்போங் பிங்கீரில் 6 யானைகளை வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையினர் பரிகலித்தான் வெற்றிகரமாக பிடித்துள்ளனர். பிடிக்கப்பட்ட யானைகள் யாவும் மிகப்பெரியவை என்றும் ஒவ்வொன்றும் 2 மீட்டர் உயரத்தை கொண்டிருந்தன என்றும் அறியப்படுகின்றது. அதிக ஆபத்துள்ள இடங்களில் யானை தாக்குதல்களை குறைப்பதும், விவசாய பகுதிகள், கிராமங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை தொந்தரவு செய்யும் யானை குழுக்களை கண்டறிந்து இடமாற்றம் செய்வதும் இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாகும்.
மேலும் அசல் வாழ்விடத்திற்கு வெளியே மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் காட்டு யானை மேலாண்மை கொள்கைகளை மேம்படுத்த அறிவியல் தரவுகளை சேகரிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் அமைப்பை மீட்டெடுப்பதை இது நோக்கமாகவும் கொண்டுள்ளது. இந்நிலையில் இடமாற்ற நடவடிக்கையை செயல்படுத்துவதற்கு ஜொஹூர் அரசாங்கம் 6 லட்சம் ரிங்கெட்டை ஒதுக்கியுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய இடம், புதிய தோற்றம், புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ், புதிய ஆர்டிஸ்ட் லைன் அப், மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ், நம்ப முடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ, அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா. உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வழங்குவது கலர்ஸ் ஆஃப் இந்தியா. 30 ஜூலை தொடக்கம் 3 ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோஹர்பாருவில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட் ஃபெஸ்டிவல், சாரி ஃபெஸ்டிவல், டிவைன் ஃபெஸ்டிவல், வெட்டிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு. Get ready for Shopping Expo in Top End Shopping Center, ஜோஹர்பாருவில். சரம்பான் 2 கார்டன் அவென்யூ குடியிருப்பு பகுதியின் சாலையோரத்தில் 2 குழந்தைகள் மேற்பார்வையின்றி இருக்கும் காணொளி வைரலானதை தொடர்ந்து போலீசார் விரைவு நடவடிக்கையை மேற்கொண்டு அவர்களை மீட்டனர். முன்னர் வெளிவந்த அந்த காணொளியில் அந்த சிறிய குழந்தை பால் புட்டியுடன் தனது 6 வயது அக்காவை கட்டி அணைத்திருப்பதை காண முடிந்தது. முதலில் பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை அங்கு வேண்டுமென்றே விட்டு சென்றனர் என்று பல்வேறு எதிர்மறை கருத்துக்கள் வந்த வண்ணமாக இருந்தன. அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசாரின் தீவிர விசாரணைக்கு பிறகு பெற்றோர்கள் அவர்களை விட்டு செல்லவில்லை என்றும் தந்தை அசந்து தூங்கியிருந்த நேரம் பார்த்து தங்கையை கூட்டிக் கொண்டு அக்கா வெளியேறியதாக அறியப்படுகின்றது. அந்த குழந்தைகள் தற்போது தங்கள் குடும்பத்துடன் இருப்பதாகவும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது அத்தாச்செடீன் கூறியுள்ளார். குழந்தைகள் தங்களின் தந்தையுடன் காவல் நிலையத்தில் இருக்கும் புகைப்படம் ஒன்று தற்போது வெளிவந்துள்ளது. இதனிடையே குழந்தைகளை மிகுந்த கவனத்துடன் பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர்களின் பாதுகாப்பை எந்நிலையிலும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நகர சம்மிலான் மக்களே, உங்களுக்காக வருகிறது GM இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் நகர சம்மிலான் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 23 இருந்து 27 ஜூலை ஸ்ரமன் பிரீமா ஸ்ரமன் நகர சம்மிலான் ஆப்போசிட் ஆஃப் KTM ஸ்டேஷன். ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், லட்சக்கணக்கான பொருட்கள், ஷாப்பிங் செய்ய, ஃபன் பண்ண, என்டர்டெயின்மெண்ட் நாள்தோறும், பாலிவுட் காலிவுட் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட். நான் ஸ்டாப் மெகா ஷாப்பிங் எக்ஸ்போ ஸ்ரமன் பிரீமா ஸ்ரமன் நகர சம்மிலான். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. கெலுவாங் 4வது மைலில் உள்ள ஒரு பேரங்காடிக்கு முன் அநாகரிகமாக நடந்து கொண்ட ஒருவர் அது தொடர்பான வீடியோ பதிவை வெளியிட்டதை தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்ததாக கெலுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் பாரிட் மொமாட்னோ தெரிவித்தார். இந்த வீடியோ பதிவு நேற்று முதல் முகநூலில் வைரலாகி வருவதோடு இது மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியதாகவும் அவர் கூறினார். நேற்று மாலை 4:22 மணிக்கு உள்நாட்டை சேர்ந்த ஒருவர் புகார் செய்ததை தொடர்ந்து நேற்று அல்லது புதன்கிழமை மாலை மணி 4:16 அளவில் நடந்த இந்த சம்பவம் குறித்து கெலுவாங் மாவட்ட போலீஸ் தலைமையகம் விசாரணை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தது. அதே நாளில் மாலை 5 மணி அளவில் ஜலான் பசார் பிர்சிங்கில் சந்தேக நபரை குலுவாங் போலீஸ் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வு துறையை சேர்ந்த 5 போலீஸ்காரர்களை கொண்ட குழுவினர் கைது செய்தனர். சோதனையின் முடிவுகளில் சந்தேக நபருக்கு 2 குற்றப்பதிவுகள் இருப்பது கண்டறியப்பட்டது. இந்த விவகாரம் குற்றவியல் சட்டத்தின் 372D பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுவதோடு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். மேலும் விசாரணையில் தலையிடக்கூடிய எந்த ஒரு ஆருடங்களையும் வெளியிட வேண்டாம் என்று பொதுமக்களை பாரின் கேட்டுக்கொண்டார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு நரம்பு கோளாறு மற்றும் கணுக்கால் வீக்கம் இருப்பது மருத்துவ பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது என்று வெள்ளை மாளிகை தகவல் வெளியிட்டுள்ளது. அண்மையில் வலைத்தளத்தில் ட்ரம்ப் வீங்கிய கணுக்கால்களுடன் இருந்த புகைப்படங்கள் வைரலாகி வந்தது குறிப்பிடத்தக்கது. இருந்தபோதும் இது ஆபத்து குறைந்த நோய் என்றும் பொதுவாக 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இயல்பாக வரக்கூடிய ஒன்று என்றும் மருத்துவர்கள் விளக்கமளித்துள்ளனர். மேலும் ட்ரம்பின் மருத்துவ இரத்த பரிசோதனை முடிவுகள் அனைத்தும் சாதாரண வரம்புகளுக்குள் இருந்தன என்றும் தற்போது அவர் ஆரோக்கியமாக உள்ளார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. பாகிஸ்தான் பஞ்சாப் மாநிலம் முழுமையிலும் கடும் மழை பெய்ததை தொடர்ந்து ஒரே நாளில் 63 பேர் இறந்ததோடு கடந்த 24 மணி நேரத்தில் குறைந்தது 300 பேர் காயமடைந்தனர். கடந்த ஜூன் மாதத்தில் இருந்து பெய்து வரும் கடுமையான மழையினால் நாடு தழுவிய நிலையில் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 159ஆக அதிகரித்துள்ளது. வியாழக்கிழமை பெய்த மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் கட்டிடங்கள் இடிபாடுகளுக்கு உள்ளாகின. பலவீனமான வீடுகளின் கூரைகள் இடிந்து விழுந்ததால் பெரும்பாலான மரணங்கள் ஏற்பட்டன. லாகூரில் 15 பேரும், ஃபைசலாபாத்தில் 9 பேரும், விவசாய நகரங்களான ஒக்காரா, சாஹிவால் மற்றும் பாக்பத்தானில் மேலும் பலர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நாட்டின் தென்பகுதியில் வெள்ளத்தினால் ஆற்றோரங்களில் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் இருந்து குடியிருப்பு வாசிகளை படையின் உதவியோடு மீட்பு குழுவினர் வெளியேற்றினர். வீடுகளில் கூரைகளில் அமர்ந்தபடி சிறார்களும் பெண்களும் உதவி கோரி கூச்சலிட்டதோடு உடனடியாக தங்களை மீட்கும்படியும் கோரிக்கை விடுத்தனர். பல இடங்களில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை வெளியேற்றுவதற்கு மீட்பு குழுவினர் தயாராயுள்ளனர். மழையின் காரணமாக பொதுமக்கள் வெளியே எங்கும் செல்லாதபடி அவர்கள் வீடுகளிலேயே இருப்பதற்காக ராவல்பிண்டி அரசாங்கம் நேற்று பொது விடுமுறை அறிவித்தது. Kemeriahan perpaduan Madani kini kembali. Pelbagai aktiviti menarik menanti anda. Persembahan artis, pameran dan perkampungan etnik, jualan Madani, Food Unite, 50% diskaun saman PDRM, sukan rakyat dan macam-macam lagi. Ayuh ke sambutan Minggu Perpaduan Peringkat Kebangsaan pada 17 hingga 20 Julai 2025 di perkarangan Stadium Negeri Batu Kawan, Pulau Pinang. Masuk adalah percuma, sama-sama raikan harmoni dalam kepelbagaian. Yeah!